peacemakers of Christo. தனக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயம் என்று பேசுகிற மக்கள் மத்தியில் நீ வாழ்கிறாயா? லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 15வது வசனத்திலே ஆண்டவரோ அவரை பார்த்து, வெளிவேடக்காரரே, நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவதில்லையா என்றார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. ஏசப்பா, அந்நாளிலே நீர் பரிசேயரை பார்த்து, ஆண்டவரே வெளிவேடக்காரரே என்று கூறினீரே ஆண்டவரே. ஆமாப்பா, இந்நாளிலே வேஷம் போடுகிறவர்கள் ஏராளம் சுவாமி. ஆனால் ஆண்டவரே, அவர்கள் பேசுவதோ அருமையான பேச்சு ஆண்டவரே. அவர்கள் உள்ளத்துக்குள்ளாய் இருப்பதோ பொறாமை எண்ணங்கள் ஆண்டவரே. ஏசப்பா, அவர்கள் செய்தால் நியாயம், அவர்கள் பேசினால் நியாயம். நான் செய்தால் தப்பு, நான் பேசினாலும் தப்பு ஆண்டவரே. ஆமாப்பா, இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகமாக மாறி போய் விட்டது. தனக்கு ஒரு நியாயம் சுவாமி, எனக்கு ஒரு நியாயம் ஆண்டவரே, அவனுக்கு ஒரு நியாயம் ஆண்டவரே, அவளுக்கு ஒரு நியாயம் சுவாமி. ஏசப்பா, சமமான நீதியை காண முடிவதில்லை, சமமான நேர்மையை காண முடிவதில்லை, சமமான அன்பை காண முடிவதில்லை, சமமான பகிர்வை காண முடிவதில்லை ஆண்டவரே. ஏசப்பா, தெய்வ கர்த்தாவே, என் ரத்தங்களே அப்படி மாறி போய் கடக்கிறது சுவாமி. என்னுடைய முயற்சியின் நிமித்தம் நான் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன், என்னால முடியல ஆண்டவரே. ஏசப்பா, என் அண்ணன், என் தம்பி, என் அக்கா, என் தங்க இப்படி நினைச்சிச்சு ஆண்டவரே. அவங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்கணும், அழகா இருக்கணும், நாங்க வீடு கட்டணும், எங்களுக்கு சொத்து வேணும், நாங்க நன்றாக வெளிநாடு செல்லணும், நாங்க நல்லா செட்டில் ஆகணும். ஆனா ஆண்டவரே, அவர்கள் என்னை பார்க்கும் போது, இவன் படிக்க கூடாது, இவன் வேலைக்கு போக கூடாது, இவன் பிள்ளைங்க படிக்க கூடாது, இவன் பிள்ளைங்க வேலைக்கு போக கூடாது, இவன் வீடு கட்ட கூடாது, இவனுக்கு திருமணம் ஆக கூடாது, இவன் வாழ்க்கை நல்லா இருக்க கூடாது, இவன் கணவனை மனைவியை விட்டு பிரிஞ்சு போகணும் என்று நினைக்கிறவர்கள் ஏராளம் சாமி. தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, என் பிள்ளைங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறாங்க ஆண்டவரே. ஏசப்பா, அவெல்லாம் சந்தோஷமா இருக்கிற ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஏசு ராஜாவே, அந்த பரிசேயர் குடும்பம் எல்லாம் நல்லா இருந்துச்சு ஆண்டவரே, அவன் நல்ல ஜாலியா இருந்தான் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் செய்தால் தவறு என்று கூறின மக்களாக மாறி போகிறார்கள் ஆண்டவரே. தனக்கு ஒரு நியாயம், அடுத்தவனுக்கு ஒரு நியாயம். அவன் பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறான், நான் பழைய சோறு தான் சாப்பிடணும்னு நினைக்கிறான் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த உலகத்துல அன்பு என்பது செத்து போச்சு ஆண்டவரே, நேசம் என்பது செத்து போச்சு ஆண்டவரே, பக்தி என்பது செத்து போச்சு ஆண்டவரே, பரிசுத்தம் என்பது செத்து போச்சு ஆண்டவரே. எல்லா கிருபையையும் எனக்கு வரணும், எல்லா தண்டனையும் அவனுக்கு செல்லணும் என்று நினைக்கிறவர்கள் ஏராளம் சுவாமி. என் தெய்வீக கர்த்தாவே, நீதான் ஐயா காப்பாத்தணும் ஆண்டவரே. இந்த உலகத்துல எத்தனையோ பேரு நீதி கிடைக்காம, நேர்மை இல்லாம ஆண்டவரே உண்மைக்காக போராடி, எனக்கு கடவுள் ஒரு நாள் நல்லது செய்வாரு, என்ன கைவிட்டவே மாட்டாரு, என்ன ஆண்டவர் போஷிப்பாரு என்று உண்மையிலேயே நம்பிக்கை வைத்துக் கொண்டு வாழ்கிறவர்கள் ஏராளம் சுவாமி. போராட முடியாமல், பணம் இல்லாமல், கோர்ட்டு கேஸ் நடத்த முடியாமல் ஆண்டவரே உன்னுடைய நீதிக்காக ஏங்கி தவிக்கிறவர்கள் ஏராளம் ஆண்டவரே. அப்பா, இந்த குடும்பத்தை இந்த உலகம் அடித்தது, திட்டியது ஆண்டவரே. இவர்கள் சொத்தெல்லாம் புடுங்கிக்கிச்சு ஆண்டவரே, இவர்கள் சொந்த இடத்தை எடுத்துக்கிச்சு ஆண்டவரே, இவர்கள் பணத்தை பறிச்சுக்கிச்சு ஆண்டவரே. அதை கேட்க போனா அடிக்க வராங்க, மிரட்டுறாங்க ஆண்டவரே. எனக்கு நீதியே இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, எனக்கு நியாயம் செய்வார் யார் ஆண்டவரே, எனக்கு உதவுவார் யார் ஆண்டவரே, எனக்கு சோறு போடுபவர் யார் ஆண்டவரே, நீங்க தானே அப்பா. இயேசுவே, எங்கள் மீது கருணை கொள்ளுங்க ஆண்டவரே. ஒண்ணுமே செய்ய முடியாமல் ஆண்டவரே, வயதான காலத்திலும் ஆண்டவரே போராட முடியாமல் ஆண்டவரே தவிக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஐயா. எசப்பா, இந்த தெய்வமே, எனக்கு வயசாகி போயிடுச்சு,
என் பிள்ளைங்களை கரை சேர்க்காமையே செத்து போயிடுவேனோ என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் ஏராளம். எனக்கு வயசாகி போயிடுச்சு, என் பிள்ளைங்க இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் ஏராளம். எனக்கு வயசாகி போயிடுச்சு, என் பிள்ளைங்களை ஆண்டவரே நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க. அவன் மனம் உடைஞ்சு போறானே, நான் செத்து போயிட்டேனா எப்படி வாழ போறானோ, இந்த நய வஞ்சக உலகத்தில் எப்படி வாழ போறானோ என்று பிள்ளைகளையே நினைத்து கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் ஏராளம். சுவாமி ஏசப்பா, நீர் அற்புதமானவர் ஆண்டவரே, நீர் பயங்கர ஞானி ஆண்டவரே. உன் பிள்ளைகளை நீர் காப்பாற்ற ஜெபிக்கிறோம் ஐயா. கைவிடாதீர்கள் ஆண்டவரே. எங்களுக்கு ஆறுதல் நீர்தான், எங்களுக்கு சப்போர்ட் நீர்தான், எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் மீது கருணை கொண்டு ஒவ்வொரு முடியாத பிள்ளைகளையும் ஆண்டவரே முடிய வைக்கக்கூடிய கிருபையை நீர் கொடுப்பீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார். எஸ் அனோவா எல்லாமே ஆமென் அல்லேலூயா எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு 2 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால், பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க, பெரிய நோயில இருக்கிறீங்க, இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியை நீங்கள் ஏறெடுங்கள். மேபி ஒரு பூசை உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து 1 பூசை, 3 பூசை, 5 பூசை, 7 பூசை, 9 பூசை, 12 பூசை, 33 பூசை, இல்ல 77 பூசை என்று நீங்கள் ஏறெடுக்கலாம். நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இன்னும் தேவன் அதிக ஆசீர்வாதங்களை, குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, மற்றமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 100 ரூபாய். இங்க இறை இரக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம், இறை இரக்கத்தின் ஜெபமாலை அர்ப்பணிப்போம், நற்கருணை ஆராதனை அர்ப்பணிப்போம். நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள், அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். அப்ப எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல்ல நீங்க பாக்குறீங்க, இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அதோட நீங்க நின்றீங்க. இந்த யூடியூப் சேனல்ல இதோடைய லிங்க் மத்தியானம் 12 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7:30 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜெபங்கள் வருகிறது. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய பேஸ்புக்ல பகிருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பகிருங்கள். தயவு செய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல, ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில. அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி, கரண்ட் பில் இருக்குது, கேமரா பில் இருக்கு, கம்ப்யூட்டர் பில் இருக்குது, டெலிகாஸ்டிங் பில், இன்டர்நெட் பில் இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க? கடவுள் காரியம் நின்னு போயிடும் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள். உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பேர பிள்ளைங்கள் இருக்கலாம், தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின டிரெஸ்ஸஸ் இருக்கலாம். அவங்க இப்ப ட்ரௌசரு, சட்டை, ஸ்கர்ட், சுடிதாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம்
இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி 100 ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க, இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க, எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம். எங்க பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு, பேனா, பென்சில், பேப்பர், இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள், நாங்க லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, சரியான வாழ்வாதாரம் கிடையாது. அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். ஒரு 3 வீட்டுல ஒரு 5 வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும், எல்லா வலிகளை தீர்க்கும், ஆஸ்மாவை, டிபி, பிபி எல்லாத்தையும் அது நீக்கும். ஆனால் அதை பயன்படுத்துகிற கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலயும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க. ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க. பிபி, சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா இல்ல முடி கொட்டுதுன்னா அது ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க, முடி கொட்டுறது கம்மியாயிடும். நல்ல விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவிகளும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாய் வரக்கூடாது என்று. அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எல்லா வகையான நோய்களுக்கும், பிணிகளுக்கும், செய்வினைகளுக்கும், எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜபம். இதுல எல்லாத்துக்கும் ஜபங்கள் இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.